கடைசி கழுத்து வலி, முட்டி வலி, இடுப்பு வலி, கார்பல் டனல் சிண்ட்ரோம், பேக் பெயின் அண்ட் ஜாயிண்ட் டிசார்டர்ஸ் வந்து நிறைய வருது இல்லையா? எனக்கு குச்சி எடுத்து எண்ணெயில போட்டு ஹீட் பண்ணி அப்படி உழைச்சா அது கட் ஆகாது. இப்போ யாரும் எண்ணெய் போட்டு குளிக்கிறது இல்லை. ஸோ அந்த இது பியூரிஃபை பண்ணி அதுக்கு சர்க்குலேஷன் கொடுத்தா ஜாயின்ஸ் ரீஜெனரேட் ஆகணும். இல்லைன்னா ஆயுர்வேதா அதில் வந்து நிறைய தெராபிஸ் இருக்கு. இந்த சீசனுக்கு ரொம்ப ட்ரைனஸ் ஆகுங்க. பாருங்க, ஸ்கின்னெல்லாம் ரொம்ப ட்ரை ஆகுது. எண்ணெயெல்லாம் தேய்ச்சி குளிக்கலையா? எப்போ குளிச்சிங்க? போன தீபாவளிக்கா? லாஸ்ட்டாக குளிச்சது எண்ணெய் தேய்ச்சி குளிச்சது தீபாவளிக்கு. பழைய காலத்துல எப்படி எண்ணெயெல்லாம் போட்டு டெய்லி குளிப்பாங்க. அதே மாதிரி எண்ணெய் போட்டு எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. இந்த சிலம்பாட்டம், குஸ்தி இதுலலாம். இப்போ யாரும் எண்ணெய் போட்டு குளிக்கிறது இல்லை. எண்ணெய் சும்மா போட்டு குஸ்தி பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, உடம்பு வந்து நல்ல பலம் கிடைக்கிறதுக்கு, கெட்ட கொழுப்பு எல்லாம் வெளியில் தள்ளுறதுக்கு, அதே மாதிரி நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கு தான் பண்ணுவாங்க. குச்சி எடுத்து எண்ணெயில போட்டு ஹீட் பண்ணி அப்படி உழைச்சா அது கட் ஆகாது, சாஃப்ட் ஆகிடும் இல்லையா? அப்போ ஒரு உடம்பே எப்படி இருக்கும்? உடம்பே வந்து எண்ணெயில போட்டு நல்லா மசாஜ் பண்ணி இல்லை நல்லா ஸ்டீம் கொடுத்து பண்ணா உடம்போட சர்க்குலேஷன் எல்லாமே நல்லா வந்துடும். இந்த எண்ணெய் போட்டு குளிக்கிறதே வந்து டெய்லி ப்ராக்டிஸ்லேயே கொண்டு வர வேண்டியதுங்க. கண்டினியூஸாக வந்து ஐடி பீப்புள் எல்லாமே சேர்ல இல்லை கவுச்சில் உட்காந்து லேப்டாப் வச்சு படித்து இதெல்லாம் ஒர்க் பண்ணி கடைசி கழுத்து வலி, முட்டி வலி, இடுப்பு வலி, கார்பல் டனல் சிண்ட்ரோம், இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ், பேக் பெயின் அண்ட் ஜாயிண்ட் டிசார்டர்ஸ் வந்து நிறைய வருது இல்லையா? எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அதெல்லாம் சொல்லி இப்போ நிறைய கேஸ் வருது. யங்ஸ்டர்ஸுக்கே வருது. 20s இருக்கிறவங்களுக்கே பேக் பெயின், டிஸ்க் ப்ரொலாப்ஸ் கேசஸ் பார்த்தது இல்லையா? எண்ணெயெல்லாம் போட்டு நல்லா தேய்ச்சி ஒத்தலம், இதே மாதிரி நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அபியங்கம், ஒத்தலம், கிழி, பாட்லி இதெல்லாம் சொல்லுவாங்க. எல்லாம் போட்டு தேய்ச்சி தெராபிஸ் எல்லாம் பண்ணால் இந்த மாதிரி டிஸ்க் ப்ரொலாப்ஸு, மசிலோட இஷ்யூஸு, டீஜெனரேட்டிவ் ஏஜ் ரிலேட்டட் வேர் அண்ட் டயர், ஓஸ்டியோப்ரோசிஸ், இப்பெல்லாம் நிறைய இந்த மாதிரி ஏஜ் ரிலேட்டட் நினைச்சா உடனே முட்டி ரீப்ளேஸ்மெண்ட். அதுக்கு அந்த இடத்துக்கு ஏன் சப்ளை கட் ஆகுது? ஸோ அந்த இது பியூரிஃபை பண்ணி அதுக்கு சர்க்குலேஷன் கொடுத்தா ஜாயின்ஸ் ரீஜெனரேட் ஆகணும். கண்டிப்பாக அந்த ரீஜெனரேஷன் கட் ஆகும்போது என்னங்க, ரீஜெனரேஷன் கட் ஆகும்போது டீஜெனரேஷன். ஸோ அந்த பாத்வேஸ் எல்லாமே கிளியர் பண்ணணும் இல்லையா? ஒரு வாய்க்கால் வந்து பிளாக் ஆயிடுச்சுன்னா எப்படி தோப்புக்கு தண்ணி வரும்? டேமில் தண்ணி இருக்கு, தோப்புக்கு தண்ணி வரல. ஏன்னா வாய்க்கால் வந்து பிளாக் ஆயிருக்கு. ஸோ இருக்கிற வாய்க்கால் வந்து கிளியர் பண்ணாதான் தண்ணி வரும் இல்லையா? அதே மாதிரி உடம்புல இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் கிளியர் பண்ணி ஃப்ளோ கரெக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜாயிண்ட் ஹெல்த்து நல்லா இருக்கும். ஸோ இது மாதிரி இதுக்கு வந்து செல்ஃப் டெய்லி அப்ளிகேஷன், இல்லைன்னா ஆயுர்வேதா அதில் வந்து நிறைய தெராபிஸ் இருக்குது. ப்ராப்பராக எடுத்து அதுக்கு ஸ்பெசிஃபிக் இன்டர்னல் மெடிசின்ஸ் இருக்கு. அது ஒரு இண்டிவிஜுவலுக்கு மாறி மாறி தான் வரும். அது கரெக்டாக எடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணால் இந்த மாதிரி டிஸ்க் ப்ரொலாப்ஸு, ஜாயிண்ட் இஷ்யூஸ் எல்லாமே கரெக்ட் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி டைமில் சார் அந்த ஆயில் அப்ளை பண்ணி இந்த ஏதாச்சும் ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணலாம்? இப்போ நம்ம டெய்லி ரொட்டீனுக்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் காலையில் எழுந்திரிச்ச உடனே எண்ணெய் போட்டு குளிச்சு கொஞ்சம் நல்லா குளிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வார்ம் அப்பு, எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணி குளிச்சு செட் ஆகி அதுக்கப்புறம் குளிச்சு பண்ணால் ரொம்ப பெஸ்ட்டு. அந்த காலத்தில் அப்படி தானே பண்ணுவாங்க. குஸ்தியெல்லாம் எண்ணெய் போட்டு எக்ஸசைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் குளிச்சு அப்படியே ஃபுல் டே வந்து ஃபுல் ரீசார்ஜாக இருக்கும். தெராப்பி எல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம கன்வீனியன்ஸுக்கு டைம் பார்த்து பண்ணலாம். பட் ஃபுட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இல்லை ஃபுட் எடுத்து ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஆயில் நமக்கு ப்ரிஃபரபிள். அதில் வந்து ஜென்ரல் ஹெல்த்துக்கு வந்து பழைய காலத்தில் நல்லெண்ணெய் தான் பண்ணுவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நல்லெண்ணெய் கிடைக்கணும். அது ரிஃபைன்ட் ஆயில் வருது, அதெல்லாம் யூஸ் பண்ணால் அந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்காது. ஸோ இப்போ வந்து நிறைய நல்லெண்ணெய் வருதுங்க. நல்லெண்ணெய்க்கு என்ன குவாலிட்டி? நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கு இப்போ நல்லெண்ணெயே வந்து எள்ளுல இருந்தானே எடுக்குது.
எள்ளு தான் பெஸ்ட் கால்சியம், ஒன் ஆஃப் த பெஸ்ட் கால்சியம் ரிச். ஜாயின்ஸ் எல்லாம் நல்ல பலம் கொடுக்கறது, ஃப்ளெக்சிபிலிட்டி பண்றது, மசில் பண்றதுக்கு எல்லாம் நல்லெண்ணெய் வந்து நல்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட். நல்ல எண்ணெய் அதுதான் நல்லெண்ணெய். அதிலே வந்து மூலிகை போட்டு காய்ச்சி பண்ணும்போது என்ன ஆகும், அந்த மூலிகையோட பவர் கூட அதுக்கு கிடைக்கும். ஸோ அதனால வந்து ஆயுர்வேதாவில் வந்து நமக்கு நிறைய இந்த மாதிரி ரெடி ப்ரிப்பேர்டு ஆயில்ஸ் இருக்கு. தன்வந்திர தைலம், சரேஜராதி, கொட்டஞ்சுக்காதி, கார்பசாஸ்தி, கற்பூராதி, நிறைய இருக்கு. அது என்ன கண்டிஷன், ஒரு கண்டிஷனுக்கு ஒரு ஆயில் கிடைச்ச ஆயில் ஷெல்ஃப் இருந்தது போட்டால் ரெடி ஆகாதுங்க. தேவை இருக்கிற ஆயில் போட்டு பண்ணணும், அப்புறம் கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்கும். எண்ணெய் தேய்ச்சி டெய்லி ஒரு பழக்கத்தை கொண்டு வரணும். ஆமா, இனிமே தீபாவளிக்கு மட்டும் இல்ல, டெய்லி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுக்கணும். சரி, சரியா? சரி.